Hello viewers, thank you for watching 64 Interiors and JM's Kingdom and சாலி கட்டிடக்கலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு வந்து டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வந்து இன்டீரியர் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வீலாக் போடுறது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து இன் டீட்டெயில் கஸ்டமருக்கு காமிக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு விஷருக்கு காமிக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன். நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம், எப்படி வந்து அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து டர்ன் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கஸ்டமருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் எலாபரேட்டடாக காமிக்கணும் அப்படின்றது தான் மெயின் இன்டென்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பென்ட்ரி ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வேறு யாரும் ஒர்க்குக்கு வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து இன்றைக்கி டூரிங் டே டைமில் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து அந்த இன்டீரியரில் உள்ள வந்து வாட்டர் டேங்கை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிவிசி பேனல் ஒன்று அப்ளை பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு அந்த ஃபினிஷிங்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீலாக் வந்து காலையிலே நம்ம எடுத்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. அந்த எக்ஸிஸ்டிங் வாட்டர் டேங்க் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் வந்து பிவிசிலேயே ஃபால் சீலிங் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 days தான் ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இதாக சர்ச்சிங் ஆஃப் நியூ திங்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குற கஸ்டமருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் என்னென்ன புது அறைகள் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் வீலாக வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங் இன் இன்டீரியர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் புதுசாக ஒன்று ஆரம்பித்து போட்டிருக்கோம். அதை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பேனலை பற்றி நம்ம எலாபரேட்டடாக போட்டிருக்கோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 inch ப்ளைவுட் போட்டு அது வால் பேனல் பண்ணிட்டோம். இது வால் பேனல் பண்ணோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் வந்து வால் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட் இன்க்ளூடட் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணும்போது எதுவும் எலாபரேட்டட் சொல்லலை. ஸோ வந்து அது வந்து ப்ராஜெக்ட் நல்லா வர ஸோ வந்து இதுவும் பண்ணிடலாம், வால் பேனலும் சைமல்டேனியஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண சொல்லி வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து இந்த பிளாக் வால் பேனல், ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷு, ப்ளஸ் வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது ஒரு மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பிராஸ் டிசைன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு மைனூட்டாக ஒரு வெயின்ஸ் மாதிரி உங்களுக்கு போகுது. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அந்த பேனலு. அதை பிரித்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல் பேனல் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இன்டீரியர் பீப்புள், ஆர்கிடெக்ட்டு, புதுசாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன வந்து வாட் நெக்ஸ்ட்டுன்னு இன்டீரியரில் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ ஆகணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போந்தான் வந்து நம்ம என்ன விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோ மெனக்கெட்டு ஒவ்வொரு இன்டீரியரும் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு எலாபரேட்டடாக நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டில் அவங்களுக்கு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னா சர்ச்சிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட், சர்ச்சிங் ஆஃப் இன்டீரியர் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். நம்ம ஆல்ரெடி வந்து அப்துல்ஸ் வந்து மெனக்கடல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம மெனக்கடுறோமோ அவ்வளோ வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து அது வந்து அவுட்புட் வந்து அது தெரியும். ஸோ அது இன்டென்ஷனில் தான் வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறோம். இன்றைக்கி மத்தியானம் ஆஃப்டர்நூனில் வந்திருக்கோம். எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்குது எதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்திருக்குன்றது பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆசமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஷன் போகுது வீலாகில். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்துல்ஸும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிலே நம்ம இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2வது பார்ட். நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து இந்த ஒர்க்கு எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பேனலில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சு அந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ மார்வலஸாக வந்துருக்கு பாருங்கள். நேராக பார்க்கும்போது அவ்வளோ ஆசமாக இருக்கும்.
வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. நேரமாக வந்து அவ்வளோ அவசரமாக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷ் வந்து ஒரு ராயல் லுக் வந்து இந்த பிவிசி பேனல் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்காகவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அமைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்டாகிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ், ஒரு 3-4 எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வருது. ஸோ அதனால் யாருக்கு எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கலரில் வந்து நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள், டர்ன்கே இன்டீரியர் சொல்யூஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அப்படி கால் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து இன்னோவேட்டிவான திங்ஸு புதுசாக நம்ம இன்டீரியரில் என்னென்னலாம் இருக்குது, வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குற பீப்புளுக்கு வந்து நம்ம புது பொருளை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்ய முடியும். ஸோ இதில் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம செய்வோம். சில இடத்துல கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணாமலும் செய்வோம். ஸோ கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணி செய்யும்போது நம்ம சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது சார், இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் போகணும் அப்படின்லாம் சூஸ் பண்ணி கஸ்டமரையும் வச்சுக்கிட்டு செய்வோம். ஸோ அதுதான் வந்து அப்படியும் போகலாம், எப்படினாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது நல்லா ஆசமாக அமைஞ்சிருக்கு. இது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்றது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதனால் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெனோவேட்டட் மாதிரி தான். இது ஒரு பழைய திங்க் வந்து உள்ளே இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு அப்கமிங்காக ரெனோவேட்டடாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதில் சேலஞ்சிங் டாஸ்க் வந்து நிறையா இருக்கும். வெளிப்படையாக பார்க்கும்போது அது தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த பழமையான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் அதை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றது வந்து ஒரு மெனக்கடலில் மட்டும்தான் அது அமையும். அதே மாதிரி மெனக்கெட்டு தான் நம்ம இந்த பேனலை கண்டுபிடிச்சி இதை கரெக்டாக ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு இது பிறந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேபிள்லேயும் நம்ம சைடில் இந்த வால் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. நேராக பார்க்கும்போது ஒரு நல்ல ஹை கிளாஸி லுக்கில் வந்து இது மார்பிள் மாதிரியே ஒரு ஹை கிளாஸி லுக்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனலும் அந்த ஒயிட் கலர் கிரெயின்ஸ் மார்பிளும் வந்து கரெக்டாக மேட்சாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்டீரியர் வந்து நல்ல ஒரு பாஷ் லுக்கு கொடுக்குது. கரெக்டாக வந்து நல்ல ஒரு பிரைட் அண்ட் லுக்கு, ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு சென்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு சலூன் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன புதுமையை புகுத்த முடியும், நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இந்த 6/4 இன்டீரியர் அப்படின்னும்போது இன்னோவேட்டிவாக பேர் இருக்குது. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை சூஸ் பண்ணாங்க இந்த கிளைண்ட்டு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட இன்டென்ஷன், அதுதான் எங்களோட மோட்டோவும் கூட. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் நேமில் மட்டும் கிடையாது, சம்திங் டிஃப்ரெண்ட் இன் ஒர்க், சம்திங் டிஃப்ரெண்ட் இன் வாட் வி ஆர் டூயிங். அது வந்து நாங்கள் ரொம்ப பார்த்து மெனக்கெட்டு தான் செய்வோம். எதனால் அப்படின்னா நாங்கள் எதையுமே காப்பியை பண்ணி நாங்கள் பண்ணுறதில்ல. ரெஃபரன்ஸ் வந்து நிறையா நாங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி என்னென்ன வந்து ஃபாரினில் வந்து என்ன மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, எப்படி வந்து புது திங்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு ஆர்கிடெக்டெலாம் எப்படி பண்ணுறாங்க ஃபாரினில், என்னென்ன புது திங்ஸ்லாம் வந்திருக்கு, என்ன மார்க்கெட்டில் வந்து அப்டேட்டடாக இருக்குது, அதுதான் மெயின். எந்த இது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றது வந்து எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஃபேஷன் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஒரு ஹாப்பி கிடைக்குதோ, கஸ்டமர் வந்து எப்படி நம்மகிட்ட நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டிலாம் கேட்குறாங்க, இது புது ட்ரெண்டிங்காக இருக்குது, எங்கே எடுத்த என்ன இதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இன்டீரியருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டிங்கை வந்து பீப்புள்கிட்ட ஏற்படுத்தும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களோட ப்ரிமிசஸை வந்து லைக் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரிமிசஸை லைக் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும் மார்க்கெட்டில். அதுதான் ப்ளஸ் வந்து உங்களோட கஸ்டமரை வந்து ஒரு இடம் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சம்திங் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரியல் அட்டென்ஷன் கிடைக்கும். எதனால் அப்படின்னா ஒவ்வொரு சலூன்லேயும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சலூன் வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் ரெகுலராக இதுதான் சலூன் பேட்டர்ன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் பண்ணி தான் ரெகுலராக பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ்டு போகிறதுல வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கஸ்டமைஸ் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அது வந்து நாட் ஓன்லி இன் இன்டீரியர், அவங்க ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொருத்தர் வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமைசேஷன் வந்து எதிர்பார்க்குற மக்கள் வந்து இப்போ அதிகமாகிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிக்காக பிஸ்னஸ் பண்ணுங்கள், எந்த விஷயத்தையும் ஒரு யூனிக்காக செய்யுங்க. யூனிக்காக செய்யும்போது உங்கள் கேட்டகரி உங்கள் வேவ் லென்த்துக்கு உண்டான செட்டான பீப்புள் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் மெயின் இன்டென்ஷன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், மார்வலஸாக அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அவசரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ப்ராபப்ளி இந்த 2 ஃபிக்ஸையும் 2 விண்டோவையும் வந்து நீங்கள் யூனிக்
வீடியோக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்றது இந்த வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது லாங் டேர்மாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம காலையில் எப்படி ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு ஒர்க்கும், அது வந்து ஈவினிங் வந்து எப்படி எண்ட் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கு ரெக்கமெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான இன்டீரியரை சூஸ் பண்ணணும். இப்போ நாங்களே இந்த சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து அப்போலோ ஃபார்மசி ஆப்போசிட்டில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்கொயரி பண்ணுறாங்க. சார் எங்கள் வீட்டில் இன்டீரியர் பண்ணணும் சார், எங்கள் வீட்டில் வால் பேனல் பண்ணணும், எங்கள் வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி நிறையா வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இதனால் எப்படின்னா இப்போ இந்த வேலையை பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒர்க்கு வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னா கிச்சன் பால்கனி ரெனோவேஷன் ஒர்க்கு. அந்த வீடியோ வந்து நாளைக்கு நீங்கள் வீலாகில் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டன்சி பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்து நம்மளோட 64 இன்டீரியர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கு வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அந்த ஒர்க்கையும் கண்டினியூ பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன சேலஞ்சிங் டாஸ்க்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, எப்படி ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக மார்வலஸாக ஆசமாக இருக்குது, அவ்வளோ அழகாக சூப்பராக. இந்த கண்ணாடி அந்த என்வான்மெண்ட்டே மாறிடுச்சு. அந்த கண்ணாடி போட்டு அந்த பேனல் போட்டோம்னா அந்த என்வான்மெண்ட்டே மாறிடுச்சு. ஒரு நல்ல ஒரு பாஷ் லிவிங் லுக்கு வந்து அந்த பேனல்ஸும் இந்த கிளாஸும் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எல்லாமே கொடுக்குறது. அது நாட் ஓன்லி அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த கலர் வந்து அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு மிரர்லையும் வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கலர், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிசைன் தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ. ஸோ அதனால் இந்த மோகன் சிக்னேச்சர் சலூனுக்கு வந்து ஊர பக்கத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்டாக வந்து அவங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இது பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரெகுலராக அந்த மோகன்